முன்தினம் நமக்கு டீ அமிர்தம் இரவு நேரத்தில் வெள்ளி பிளாஸ்க்ல டீ அமிர்தம் கொடுத்து தினம் பணமும் கொடுத்து அதோட மட்டும் இப்பயும் நமக்கு ரூபாய் 101 அன்பளிப்பாக அளித்துள்ள சண்முகம் சொல்லுங்க. அப்படி சண்முகம் ஐயா அவர்கள் சண்முகம் அவர்கள் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். சொல்லுங்களே சோலைக்கிளி வாங்கியது கேட்டிடுவோம் திருமல் வாயாரே நாதஸ்வர ஓசையே படிகளெல்லாம் பார்த்து வந்தாச்சு. நான் ஒத்துக்க மாட்டேமா தாயே. பட்டதொரு படுகளத்தை நீ எதிர்பார்த்து பாடு, நான் ஒத்துக்கிறேன். இந்த படுகளத்தை ஒரு சுத்தாம நான் வந்து பாடணும்னா அவ்வளவு சாதாரணம் கிடையாது. நல்லது. முதல்ல சுத்தி பார்த்துருவா யாரும் சரி யாரும் விரும்பி தெரியாது. பட்டதொரு படுகளத்தை பட்டதொரு படுகளத்தை பாஜாலுக்கு சொல்வேனம்மா பாடதொரு படுகளத்தை மாதனுக்கு சொல்வேனம்மா யாரு கையால் யாரும் மாண்டா படுகளத்துல ஏதாவது எலும்பு துண்டு கிடக்கும் போது காலில் பிரிச்சிட போறீங்க. கொடை இருந்தா பிடிங்க, கொடை இருந்தா வந்த வெயில் அடிக்குது. அவங்க கொடை இருந்தா வந்து பிடிங்க. கொடை மணல்மேடு சக்தி திருநாவுக்கரசு அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். மணல்மேடு சக்தி திருநாவுக்கரசு ரூபாய் 100. இல்லையா இன்னும் ஒரு சுத்தமா வந்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. முதல் நாள் படத்துல யாரும் மாட்டாங்கன்னு சொல்லிவார்கள். முதல் நாள் தினத்தில் எவ்வளவுதானே சொல்லிடுவோம், கவலைப்படாதீங்க. அப்படி தில்லையாடி குமார் பேரன் சர்வேசர் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். தில்லையாடி மேட்டுப்பாளையம் தேவேந்திரன் அலுவலர்கள் சார்பாக ரூபாய் 151 இல்லையா அப்படி அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். பணம் கொடுத்த அன்புள்ளவர்களுக்கு நன்றி. ஆகினாலே ஒன்றாம் நாள் தானே நீங்கள் 12 வருடம் வனவாசமும் 1 வருடம் அஞ்ஞான வாசம் எங்கு சென்றீர்கள்? விராட தேசம் சென்றீர்கள் அல்லவா? அந்த விராட தேசத்திலே நாங்கள் 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அஞ்ஞான வாசமும் வனவாசத்தை முடிக்கின்ற பொழுது 13வது அஞ்ஞான வாசம் மறைந்து வாழ்கிற வனமாக அந்த விராட தேசத்திலே
நாங்க தங்கி இருந்தோம். அங்கே நாடு தேசத்து குழந்தைகள் சுபேதரன் உத்தரகுமாரன் இருவரையும் உன்னுடைய மகன் போல் வளர்த்து பாவித்தாய் அல்லவா? உண்மைதானே? ஆமாண்ணா, என் மகன் சுபேதன் உத்தரகுமாரன். முதல் தினத்திலே அவர்கள் மாண்டு விட்டார்களாம். சுபேதன் உத்தரகுமாரன் மாட்டி விட்டானா? சுபேதன் உத்தரகுமாரன் இறந்து விட்டானா? முதல்ல தங்க அந்த அந்த 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அழியாத வருஷத்துல வாழ்கின்ற பொழுது தங்க இடமானதை கொடுத்து, படுக்க பாயானதை கொடுத்து, போட்டுக்க உடையானதை கொடுத்து, அழகெல்லாம் பாகித்த அந்த சுவேதன் உத்தரகுமாரன் அணுவிட்டானா? ஒரு தரமான ஒன்று சீரகத்து நீ மாண்டு விட்டாயா? தாயே கவலைப்படாத. அம்மா தாயே திரௌபதி, நீ எனக்கும் தாய் அல்லவா? மாண்டு விட்டாயா? நீ உன் கூந்தலை முடிப்பதற்காக முதல் நாள் தினத்தில் நான் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்காக சேனாதிபதி பட்டமானதை தாங்கி உன் கூந்தலை முடிப்பதற்காக நான் இறந்தாலும் பரவாயில்ல, முதல் நாள் தினத்திலே உனக்காக நான் இறந்து விடுவேன் என்று சொன்னாயே. என் மகனே மாண்டாயா? ராமையா அப்படி இல்லையாடி இல்லையா? மட்டும் வரவே மாட்டேன். சபரி இன்னைக்கு ஸ்கூல் போவியா? ஸ்கூல் போவியா? மேல அங்க வரியா? பால ஐயர் அவர்கள் அப்படி ரூபாய் 51 அப்படி பாகவதர் கலைக்குழுவினர்களுக்கு தந்துள்ளார்கள். கொடுக்கணும் என்கின்ற எண்ணத்தை வைத்து அப்படி அம்பாளுக்கு நன்கொடை எழுதக்கூடியவர்கள் பேரை பணத்தை கொடுத்து நீங்க ரசீது பெற்று கொடுங்க. காசை மட்டும் கொடுத்துட்டு போவாதீங்க. நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா ரசீது பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொடுக்குறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு ஒரு நாள். அதனாலே நமது ஐயா அவர்கள் யாரு பேருன்னு அம்மன் அச்சகமா ராம அவர்களிடம் எழுதிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை அம்பாளுக்கு நன்கொடையாக கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய தீமிதிக்கு கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை அவங்கள்ட்ட கொடுங்க. ஜேபி உணவுத்துறை அமைச்சர் ஜேபி அவர்கள் அருமை குழந்தை சிவசரண் தினம் தினம் வழக்கமா ராத்திரி வல்லன்னு நினைக்கிறேன், ராத்திரி விடுமுறை. என்ன கண்ணு மூச்சு அவருக்கு களைப்பாயிட்டு இல்லை வந்து பார்த்துதான் போனது. அப்படி ஜேபி அவருடைய அருமை மகன் சிவசரண் அவர்கள் ரூபாய் பாமாலை பாடிக்கொண்டிருக்கின்ற பாகவதர் கலைக்குழுவினர்களுக்கு ரூபாய் 101 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அம்மா ஒரு வருடமா மகனே சுவேத உத்தரகுமாரா, நீ மாண்டு விட்டாயா? இந்த தாய் கூந்தல் முடிவதற்காக நீ இறந்து விட்டாயா? மாண்டு விட்டாயா? ஒரு தரவான ஒன்று சீரகத்து
சுவேதர் உத்தரவுமாரா நீ இருந்த இருளுக்கு அண்ணா விட்டா அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும் அந்த மன்னைய மகனாக விளங்கக்கூடிய அந்த சுவேதா உத்தரவுமாரனுக்கு மோட்சத்தை கொடுத்து விடுமான்னா அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துருமா பெத்த பிள்ளைய பார்த்து ஆர் நிதிஷ் அவர்கள் ரூபாய் 500 கொடுக்கப்பட்டுள்ளது. 400 சில்லறை வாங்கப்பட்டது. பணம் கொடுத்த அன்புகளுக்கு நன்றி. அப்படியே அறிவா அப்படி சித்தரா பேர முருகன் ஜோதி சஷ்டி முருகன் ஜோதி சஷ்டி திருநள்ளாரா அனுபவர்கள் சார்பாக ரூபாய் 100 அப்படி சித்தரா பேர முருகன் ஜோதி சஷ்டி அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். திருநள்ளாறு தமிழரசி அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். பணம் கொடுத்த அன்புள்ளங்கள் கூந்தல் முடித்த பிறகு பால் கூட இருக்கு மறந்துடாதீங்க. கூந்தல் முடித்த பிறகு நைனாவுக்கு நிறைய கொடு ஜீனி நிறைய போட்டு அண்ணா யார் மாட்டாங்க தெரிவித்து வாருங்க. 2ஆம் நாள் தானே உங்களுடைய அண்ணன் இருக்கின்றானே துஷ்டதீமன், அவன் நமது படைக்கு சேனாதிபதி பட்டம் தாங்கிக் கொண்டான். அன்றைக்கு வேற யாரும் சாகவில்லையா? யுத்தமாகவே முடிந்து விட்டது. ஆமா சந்தோஷம் அண்ணா. 3ஆம் நேரத்தில் யார் மாட்டாங்க தெரிவித்து வாருங்க. 3ஆம் நாள் என்னுடைய சக்கர ஆர்வாரை விட்டு அந்த குருச்சேத்திரம் போறையே ஒரு மிரட்டல் என்னமா அன்றும் சம யுத்தம். அப்படியா? ஆமா. 4ஆம் நேரத்தில் யார் மாட்டாங்க தெரிவித்து வாருங்கள். 4ஆம் நாள் அந்த துரிய தம்பிமார்கள் 5 பேர்களை உன்னுடைய குண்டு வைத்தது குண்டு வைத்தனரு 4ஆம் நாள் தினத்திலே எத்தனை பேரை கொன்ற? 5 பேருமா அண்ணா? 4ஆம் நாள் தினத்துல எத்தனை பேரை கொண்டாங்க? 5 பேர். யாரு கொண்டது? குண்டு வைத்தனர் கொண்டு முடித்த நின்ற நிஜ நிஜ மாதவே குண்டு வைத்தனர் அவர அல்ல கதிரண்ண சண்முகண்ண வரும் கதிரண்ண விட்டுரு அது பூசாரி இவருதான் குண்டு மைத்தினர் குண்டு மைத்தினர் பீமராஜா உங்க பீமராஜா அன்றைய தினத்துல ஆமா அந்த பாவி சுச்சாதனைய சேலையை பிடிச்சு இருக்கும் போது குரு பார்த்து கொண்டு தானே இருந்தா. ஆமா இவர் பாத்துக்கிட்டே தான் இருப்பாரு. சும்மாவா பார்த்துக்கிட்டு இருந்தா? சும்மா
ஒரு வெள்ளி பிளாஸ்ல டீயை கொடுத்து வெள்ளி பிளாஸ்ல டீயை கொடுத்து டெய்லி பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. டெய்லி பாத்துக்கிட்டு. ஆமா ஆமா பாஜாவே நான் தான் பண்றேன். நான் தான் கொன்னேன் என்ன நீ பாருங்க அப்படியே போகட்டும் அண்ணா. 5ஆம் நாள் தினத்துல யார் வேண்டாம் தெரிவித்து வாருங்கள். தொரடிப்பட்டு விஸ்வா அவர்கள் ரூபாய் 51 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். தொரடிப்பட்டு விஸ்வா அவர்கள் அப்படி தங்கம் மளிகை கடை வெள்ளி இல்லை தங்கம் அப்படி தங்கம் மளிகை கடை கருணாகரன் மகள் காவியா கவினயாங்க கண்ணை சரியா பார்த்து சொல்லுங்க. அப்படி கவினயா தங்க மளிகை கடை கருணாகரன் மகன் கவினயா அனைவர்கள் சார்பாக ரூபாய் 101 1 ரூபாய் வண்ண கடை அப்படி 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். பணம் கொடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி. முட்லூர் ராஜேந்திரன் ரைஸ் மில் என்ன மற்றபடி பாஞ்சாலி சபதம் அம்மன் ஜனன அம்பாள் பிறப்பு மண்டபடிதார் அப்படி முற்றூர் இல்லையா அப்படி முற்றூர் அப்படி முட்லூர் விநாயகா ரைஸ் மில் வி ராஜேந்திரன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவர்கள் சார்பாக அப்படி ஓம் சக்தி டிஜிட்டல் ஸ்டுடியோ மற்றும் வீடியோ அனைவர்கள் குடும்பத்தார்கள் அனைவர்கள் சார்பாக அன்பு குழந்தை தம்பி பேர் என்ன சிவசக்தி அனுபவர்கள் சார்பாக ரூபாய் 200 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கட்டபொம்மன் குட்டில் மளிகை கட்டபொம்மன் ஐயா பணம் நீங்க தயா வந்திருக்கு 5 நாள் கழிச்சு அப்படி கட்டபொம்மன் குட்டில் மளிகை தில்லையாடி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அப்படி வாடித்தரு தியாஸ் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். பணம் கொடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி. பிரபு அவர்கள் 201 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். கற்பகா டிரான்ஸ்போர்ட் அப்படி அவ்வளவுதான். பிரபு அவர்கள் ரூபாய் 201 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். பணம் கொடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி. தொழில்பட்டு ராஜா முத பணம் முன்னாடியே வந்துட்டு 4 மணிக்கெல்லாம் வச்சுக்க நீ அப்புறமா கூட மறந்துட்டேன். அப்படி தொழில்பட்டு ராஜா அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். பணம் கொடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது இல்லையா? ஆகினாலே பஸ் வரதுனால ஹலோ குறைக்காது அப்படியே வச்சிரு. பஸ் அம்மா அண்ணா 5ஆம் நாள் நினைக்கிறே அந்த 25 பேரை குடும்பம் வைத்தினார் குடும்பத்தா 6ஆம் நாள் யாரு மாட்டாங்க தெரிவித்துவார்கள். நீ விவாதத்துக்கு வரும்போது உனக்கு யார் துணையாக வந்தது? கண்ணா எனக்கு சீதனமாக கொடுத்த முத்தாள் ராமுத்த அவதான் மாட்டி கிடக்கிறார் பார். யாரு முத்தாள் ராமர் மாட்டி விட்டானா? இறந்து விட்டானா? மகனே முத்தழகு நீ மாட்டி விட்டாயா? நீ இறந்து விட்டாயா? அன்றைய தினத்தில் யமுனானவன் கூத்தாடி கொண்டு இருக்கிறா. நீ போர்க்களத்துக்கு போவாதடா, போர்க்களத்துக்கு போவாத. ஏன்னா அன்றைய தினத்தில் யமுனானவன் அந்த போர்க்களத்துல கூத்தாடி கொண்டு இருக்கிறா. நீ நிற போர்வேலையானது இருக்கிறா. மகனே முத்தழகு நீ போக வேண்டாம், போக வேண்டாமாடா.
மக்களுக்கு நீ இருந்து விட்டாயா, மாண்டு விட்டாயா? 6ஆம் நாள் தினத்திலே உன போக வேண்டாம் என்று கேட்டேனே, நீ சென்று விட்டாயா? என்னை விட்டு பிறந்து விட்டாயா? பாண்டவர்களுக்கு அசைவமானது சமைக்க தெரியாது என்று என் தந்தை பாஞ்சால மன்னன் உன்னை சீதனமாக கொடுத்தார். நீயும் மாண்டு விட்டாயா மகனே? மாண்டதும் மாண்டதாகவே இருக்கட்டும். தாயே, பாண்டவர்களுக்காகவே தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட அந்த முதல் நாள் யுத்தர் முந்தாள் ராவத்தன். உண்மைதான். அவனுக்காக நீ மோட்சத்தை குடம்மா வெள்ளிமலை நாதனிடோ அடிக்கப்படுகணும். அந்த வேலி ஓரத்துல இருக்கு, மறைச்சு வச்சிருக்காங்க. பட்டதோடு வருவதை பார்த்து கொண்டு வந்தாச்சு. 7ஆம் தேதி யார் மாட்டாங்க தெரிவித்து வாருங்க. 7ஆம் நாள் தானே? ஆமா ஆமா, சமயுத்தமாகவே முடித்து விட்டேன். 8ஆம் நாள் தேதி யார் மாட்டாங்க தெரிவித்து வாருங்களே அண்ணா. 8ஆம் நாள் தானே? உன்னுடைய தந்தை இருக்கின்றாலே நாகக்கண்ணி, அவள் பெற்றெடுத்த செல்வன் யார்? நல் அறிவார். அவனுடைய படுகளம் அம்மா. தங்கை பெற்ற நாகக்கண்ணியின் படுகளம்மா அண்ணா. அவர்கள்தான் அன்றைய தினத்திலே முதல் நாள் போராட்டம் நடைபெற இருக்கின்ற போது பலியானத்தை கொடுத்தான்னு சொன்னீங்களே அண்ணா. அவங்க வரமானவங்க என்று சொன்னீங்களே, 10 to 18 நாள் யுத்தத்தையும் என் கண்ணால் காண வேண்டும். 8ஆம் நாள் தினத்திலே எனக்கு ஒரு நாள் யுத்தம் வேண்டும் என்று சொன்னீங்களே. அவர் இன்னும் சாகவில்லை, இன்னும் இறக்கவில்லை, இன்னும் உயிரோடு தான் இருக்குன்னு சொன்னீங்களே. அப்புறம் எப்படின்னா 8ஆம் நாள் தினத்திலே இருந்தா? 8ஆம் நாள் யுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது அலபூஸ் என்ற அரக்கன் அவனை தலையை கொய்து கொண்டு போய் அந்த காலிக்கு முன்பதாக வைத்து விட்டானம்மா. அவன் கண்ணிலே உயிர் இருக்கின்றது, இன்னமும் உயிர் இருக்கிறது. இப்பயும் இருக்கிறது. அவன் என்றைக்கும் நல்லதே செய்வான். உண்மைதான் தாயே. அதெல்லாம் போகட்டும்னா, என் மகன் நல்லதிவான் மாண்டு விட்டானா? என் மகன் இறந்து விட்டானா? மகனே சென்றியா? உன்னை பெத்தார நாகக்கண்ணி மகனே, உனக்கு பேரோ இந்த பாவி திரௌபதி ஐயனே ஆனே என் மகனே, என் மகனே.
என்ன பண்றது சொல்லாம இருந்தது. மகனே நல்லவா, நீ மாண்டு விட்டாயா, இறந்து விட்டாயா? இந்த தாய் திரௌபதி கூந்தல் முடிவதற்காக அன்ற தினத்தை நீ பலியாக சென்றாயே, என்கிட்ட சொல்லிட்டு போனாயே மகனே நல்லறிவா. தாயே, நீ எதற்கும் கவலைப்படாது. அந்த உன்னோட கூந்தல் முடிவதற்காக நானான பலிக்காக செல்லுகிறேன். உன் கூந்தல் நிச்சயமும் முடியும். அது மட்டும் இல்ல தாயே, நான் வருமானத்தை வாங்கி இருக்கிறேன். 10, 8, 18 நாள் யுத்தத்தில் என் கண்ணால் காண வேண்டும். 8ஆம் நாள் தினத்தில் எனக்கு வர வேண்டும் என்று, 8ஆம் நாள் தினத்தில் எனக்கு ஒரு நாள் யுத்தமும் வேண்டும் அப்படின்னு வர வாங்கிட்டு போனியே மகனே. இந்த பாவி பாஞ்சாலி திரௌபதிக்காக நீனே இறந்து விட்டாயா? நீனே சென்று விட்டாயா? ஐயா, நான் என்ன செய்வேன்? ஐயா மகனே அங்கோ தூதிக்குதடா, அப்பா ஆவி பாதி போகுதடா. அப்பா நாது எந்த போவியடே. மகனே
பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா எல்லாம் பாலாதற்கு புத்தி வளர்ந்தே அட்டுக்கு முன்னாலே ஆகாத சும்மா சும்மா எறும்பு அழானே துஷிதர்பு சேரானே தொப்பு கூடி அறுத்தெடுத்தே அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா சும்மா அஞ்சி வட்டி 10 வட்டி அங்க இங்க கடலும் பட்ட அத்தனையும் நான் படிக்க ஐசுக்கு தாங்கி புட்ட பட்டதுக்கு போதும் நான் மாறியில உசுரவில்லை கோபுரமானி ஓசர கொடுமையும் தாங்கிக்கிட்ட அஞ்சி வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனும் பட்ட அத்தனையும் நாங்கி விட்ட ஆயுசுக்கு தாங்கி புட்ட பட்டதும் அதுக்கு முன்னாலே ஆகாச சும்மா
மகனே நல்ல நீ வாடி விட்டாயா எழுதி விட்டாயா அங்கன் தூதிக்கிறா ஐவாதி போகுதாடா மகனே பெத்தவ நாக கண்ணி ராஜாதி ராஜரே நான் என்ன செய்வேன் திருவிடா சொல்லுடா திருவிடகரி அஞ்சம்மா சுரேஷ் திருவிடகரி அஞ்சம்மா அவருடைய பேர பிள்ளை சுரேஷ் வேம்பு அப்படி சுரேஷ் வேம்பு அவர்களுடைய அருமை குழந்தை சர்வேஸ் அவர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். பெருமா கோயில் தெரு சுப்பையா மணிகண்டன் மேஸ்திரி ஐயா அவர்கள் மதனகுமார் அனைவர்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். பணம் கொடுத்த உள்ளங்களுக்கு நன்றி. ரயிலடி சிவசக்தி ரயிலடியிலிருந்து பணம் வந்திருக்கு. ரயிலடி சிவசக்தி அவர்கள் மணி உன் பணம் வரவே இல்லை. சரி அடுத்தது இந்த இட்லி கடை பாப்பாத்தி கடை வர இட்லி பணம் வரல. அப்படி பணம் கொடுக்காதவங்க எல்லாம் கொடுத்துருங்க. யாரு கடை ஆனாலும் பாஞ்சாலி கடை ஆகாது. அப்படி மணி அவர்கள் ஒழுகமங்கலம் சமயத்தார் மணி அவர்கள் ஆலய பூசாரி இடைநிலை பூசாரி அவர்கள் சார்பாக ரூபாய் 150 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். மனோரன் ஒன்று மனம் அல்ல வரும் கோழிகட மணிகண்டன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக அப்படி ரூபாய் 101 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். சிவன் கீழவீதி முருகவேல் ஐயா அவர்கள் ரூபாய் அப்படி ரூபாய் 101 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். பணம் கொடுத்த உள்ளங்களுக்கு நன்றி. அப்படியே வந்து சீக்கிரமா இருமா கொஞ்ச நேரம் பொறுமா. வர்ணிக்கா ஆராதனை வர்ணிக்கா ஆராதனை ஸ்கூலுக்கு கிளம்பிக்கா அப்படி ரூபாய் 101 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் ஒரு 1/4 மணி நேரத்தில் ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு 25 நிமிஷத்தில் அப்படி கூந்தல் முடுதல் நடைபெற இருக்கிறது. சமயக்காரெல்லாம் 6 மணிக்கு மேலதான் வந்தாங்க.
இப்ப 7 மணிக்கெல்லாம் கூந்தல் முடினா அங்க இருந்து வெளியில வந்ததுமே 7 மணி ஆயிடுச்சு. தாயே இப்ப முடின்னா இந்த 9ஆம் நாள் சீக்கிரம் 9ஆம் நாள் அலமுத்தன் என்ற அரக்கனை உன்னை குண்டு மைத்துல கொன்று குவித்து விட்டானம்மா. அப்படியே 10ஆம் நாள் அதாவது அங்க போய் இங்க போ, முதல்ல அந்த பக்கம் போ, முதல்ல அங்க. தாயே அம்மா 10ஆம் நாள் 10ஆம் நாள் 10ஆம் நாள் அம்மா